டிஎம்கேயோட ஜென்சி மீட் அப்படிங்கிறது நடந்துச்சு. அது பல ட்ரால்ஸை வந்து சந்திச்சுட்டு இருக்கு. அதில் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்த விஷயம், எல்லாரும் அதிகமாக கோவப்பட்ட விஷயம் வந்து எம்எல்ஏ பல்லவி அவர்கள் வந்து குழந்தையோட வந்து போன விஷயத்தை எடுத்து ட்ரால் பண்ணி அதை ஒரு பெண்ணே செய்கிறாங்க, அதை இன்னொரு பெண் வீடியோ எடுக்கிறாங்க. என்ன இருந்தாலும் அது ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தான் மனிதாபிமானம். இதை போய் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்குறதுக்கு எந்த விதத்தில் மனசு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நீ என்ன பேசினாலும் யாரா வேணா இரு, அது கை குழந்தையா இருந்தாலும் சரி, என்னன்னு தெரியாத குழந்தை வரைக்கும் கொண்டு வந்து நான் அசிங்கப்படுத்துவேன் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு எல்லாரும் சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இதற்கும் டிஎம்கேக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ எம்எல்ஏ பல்லவி அவர்கள் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்துல தான் இருந்திருக்காங்க. அவங்களும் பார்த்துருந்தாங்கன்னா ப்ராபப்ளி அவங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், லீகலி மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக அதில் யார் இன்வால்வ்டா இருந்தாங்களோ, பேசுறவங்கலேருந்து ஆரம்பிச்சு யார் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அவங்கலேருந்து ஆரம்பிச்சு எல்லார் மேலேயும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். ரெட் நோட் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் மேம். மேம், இப்போ ரீசெண்டாகவே அந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு சோஷியல் மீடியா மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோஷியல் மீடியாவில் பாலிடிக்ஸ் செய்கிற மாதிரியான கல்ச்சர் தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு. அதில் சமீபத்தில் டிஎம்கேயோட ஜென்சி மீட் அப்படிங்கிறது நடந்துச்சு. அது பல ட்ரால்ஸை வந்து சந்திச்சுட்டு இருக்கு. அதில் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்த விஷயம், எல்லாரும் அதிகமாக கோவப்பட்ட விஷயம் வந்து எம்எல்ஏ பல்லவி அவர்கள் வந்து குழந்தையோட வந்து போன விஷயத்தை எடுத்து ட்ரால் பண்ணி அதை ஒரு பெண்ணே செய்கிறாங்க, அதை இன்னொரு பெண் வீடியோ எடுக்கிறாங்க. அதில் நிறைய பேருக்கு நிறைய கருத்துகள் வந்து இருந்துச்சு மேம். அதுல இருந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சொன்ன மாதிரி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்பவுமே ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லையா? ஏன்னா பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அது வந்து ஆன் மீடியா இல்லை ஆஃப் மீடியா எப்படி எடுத்துக்கிட்டாலும் நான் மக்களுக்கு இதை செஞ்சேன், மக்களுக்கு நான் இதை கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படிங்கிறத தாண்டி கிரிட்டிசிசம் பேஸ்டாக தான் இன்னை வரைக்கும் இருந்துட்டு இருக்கு இல்லையா? விச் மீன்ஸ் அவங்க இதை பண்ணவே இல்லை, இப்போ நடக்கிறதுக்கும் அவங்க தான் காரணம், முன்னாடி நடந்ததுக்கும் அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி இது வந்து எந்த ஒரு பார்ட்டி வந்தாலும் இது மாறாத ஒரு விஷயமாக தான் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? அதனுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் தான் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மேபி தோல்விகளுக்கு எல்லாம் பிறகு என்ன ரீசன் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்ற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு அது எப்படி ஆயிடுச்சுன்னா, இல்லைப்பா யூத்தோட பவர் கண்டிப்பாக தேவை, அது எந்த கட்சியாக இருந்தாலும். ஆஃப்டர் எல்லாரும் லைக் முதலமைச்சர் அவர்கள் விஜய் ஆனதுக்கு அப்புறம் யோசிச்ச ஒரு விஷயம், கண்டிப்பாக மீடியா ஃபேம் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது யூத் அப்படிங்கிற ஒருத்தவங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு ரெஸ்பெக்ட் ஆஃப் இவங்க அவங்கன்னு இல்லாமல் எல்லாருமே அந்த ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதோட ஒரு எக்ஸ்ட்ரீம் தான் இந்த டிஎம்கேன்னு தான் வெளியே அட்ரஸ் ஆகுது இல்லையா? தட் இஸ் ஜென்சி மீட்டப்ஸ் எல்லா இடத்துலையும் போடக்கூடிய ஒரு விஷயம் வந்து நமக்கு நடந்துட்டு இருக்கு. ஓகே, அதுக்கான எல்லாரும் சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இதற்கும் டிஎம்கேக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயமும் அங்கே பேசப்படுது. ஒருவேளை அந்த மாதிரியான இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் நடக்குது, ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னா சம்மந்தம் இல்லை அப்படின்னா, அப்போ சம்மந்தப்பட்டவங்க எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அஃபிஷியல் ஒரு இதுவாது கொடுக்கணும். தட் இஸ் லைக் ஒரு அஃபிஷியல் நோட்டோ இல்லை ஒரு லெட்டர் ஹெட்லையோ ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா இதனால் அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க, லைக் நம்ம ஓப்பனாக பேசணும்னா நாங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான நாங்கள் டிவிகேவை அடிக்கிறோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது கிடையாது. ஒரு பக்கம் அடித்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களுக்கான நெகட்டிவிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் இல்லையா? ஏன்னா இந்த ஒரு அசம்பிளியை அப்படியே அவங்க ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல இல்லை. எல்லாமே டோட்டல் அந்த ஸ்பீக்கர் ஆரம்பிச்சதுலேருந்து பேச ஆரம்பிச்சதுலேருந்து அப்புறம் இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டர்ஸ் பேசுறதுலேருந்து எல்லாருமே விஜய் சார் முதற்கொண்டு எல்லாருமே, அந்த புசி ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும், இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய இதுவாக இருக்கட்டும், அந்த எப்படி ஆயிடுச்சுன்னா ட்ரால் மெட்டீரியலாக மாற்றிட்டாங்க எல்லாரையுமே. எப்படி ஒரு மீம்ஸ் வந்ததோ அது அப்படியே ஒரு ட்ரால் மெட்டீரியலாக மாற்றப்பட்டு இன்னைக்கு அது எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு போய் நிற்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு என்ன இருந்தாலும் அது ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தான் மனிதாபிமானம். ஓகே, ஒரு மாரல் வேல்யூஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த வேல்யூஸ் எங்கே போகுதுன்றது இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குல்ல. ஏன்னா பல்லவி அவர்கள் ஆரம்பத்துலேருந்து பார்க்கும்போது மேயர் பிரியா கூட அவங்க கூட சில டிஸ்பியூட்ஸ் ஆச்சு. தட் இஸ் அந்த கேண்டில் லைட்டிங்கில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஆனது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க அந்த எலெக்ஷன் டைமில் ஷி வாஸ் லைக் அந்த நிறை மாத கர்ப்பிணியாக அப்போ இருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தப்புறம் முதலமைச்சர் விஜய் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினது அது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். பட் இதை போய் ஒரு
ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்கிறதுக்கு எந்த விதத்தில் மனசு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அவங்க குழந்தை இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க பண்ணது எல்லாமே அப்பாற்பட்டது. எம்எல்ஏ ஆஃபீஸில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க பேசினதா இருக்கட்டும், எல்லாமே அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விதமான ஹெல்த்தியாக கொஸ்டின் பண்ணலாம். விச் மீன்ஸ் எம்எல்ஏ ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து உங்களோட பர்சனல் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டேட்டிவ் திங் இருக்கா, வெதர் இஸ் தட் அண்ட் லைக் அப்ரூவ்ட் ஒன், லைக் அந்த மாதிரி கொஸ்டின் பண்ணலாம். இல்லையா அந்த கேண்டில் லைட்டிங்கில் இந்த மாதிரியான ஒரு டிஸ்பியூட்ஸ் அங்கே பெருசாக வந்தது, அதை பற்றி ஹெல்த்தியாக கொஸ்டின் பண்ணலாம். விச் மீன்ஸ் ப்ரோட்டோகால் என்னவா இருக்குது, இல்லைங்க ஸ்டாண்டர்டாக இதுதாங்க ப்ரோட்டோகால், மேயர் இப்படி வரும் உங்கள் லிஸ்ட்டு, இல்லையா எம்எல்ஏக்கு அந்த இடத்துல எந்த பிளேஸ் கொடுக்கணும், மினிஸ்டருக்கு எந்த பிளேஸ் கொடுக்கணுன்ற ஒரு ஹெல்த்தி ஒரு டிபேட்டபிள் டிஸ்கஷனாக அது இருந்தது அப்படின்னா அட்லீஸ்ட் பீப்புள் வில் கெட் டு நோ என்ன அப்படின்னா என்ன ப்ராசஸ் படி போகணும், என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் தெரிஞ்சுப்பாங்க இல்லையா. பட் இது எப்படி ஆயிடுச்சுன்னா குழந்தைய கொண்டு வச்சுக்கிட்டு அவங்க அதுக்கப்புறம் அவங்க பண்ண எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் ஒரு மாதிரி நக்கல் கிண்டல் பண்ணி பேசுறது, அது எப்படி ஆயிடுச்சுன்னா நாளை பின்ன இது ஒருத்தர் இல்லை, அவங்களையும் அஃபெக்ட் பண்ணும், அந்த குழந்தையும் அஃபெக்ட் பண்ணும், ஒட்டுமொத்த குடும்பத்தாரையும் இங்கே வந்து அதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக அவங்க தவிர்த்திருக்கலாம். ஓகே, ஏன்னா அவங்க இப்படி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஒருவேளை அவங்க ஹெல்த்தியாக அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த அசம்பிளியே வந்துட்டு அங்கே நடத்தப்பட்ட விவாதங்களை அவங்க ஒரு டிபேட்டாக கூட வெளில கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, விச் மீன்ஸ் இதெல்லாம் அவங்க மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான இது. ஏன்னா இப்போ இது எப்படி இருக்குன்னா மாறி மாறி போகக்கூடியதை பார்க்க முடியுது. லாஸ்ட் வீக் போயிட்டு சில லேடிஸ் வந்து கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி பேசினாலே டிவிக்கே வந்து எங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதே டிவிக்கே தான் இவங்க முன்னாடி சில டேக் எல்லாம் வச்சு டிஎம்கே பண்ணாங்க. இது எப்படி போயிட்டு இருக்குன்னா சோஷியல் மீடியாவில் வார் பிட்வீன் டூ பார்ட்டிஸ் அப்படிங்கிறத தாண்டி தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக்கிட்டு இருக்கு. நீ என்ன எப்படி சொல்லிட்டியா, நான் உன்னை எப்படி சொல்லிடுவேன், டிவிக்கேன்னு பேர் எடுத்தாவே டிஎம்கே நான் அடிப்பேன், டிஎம்கேன்னு பேர் எடுத்தாவே டிவிக்கே நான் அடிப்பேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்னைக்கு அவங்களோட உணர்வுகளுக்கு அவங்க யாருன்ற அளவுக்கு கூட மரியாதை கொடுக்காத விதமாகவும் அதை வந்து எப்படி சொல்றது ஒரு பேஸ் ஹியூமன் ஒரு டெண்டன்சி எதுவுமே அந்த இடத்துல கிடையாது. ஓகே, நீ என்ன பேசினாலும் யாரா வேணா இரு, அது கை குழந்தையா இருந்தாலும் சரி, என்னன்னு தெரியாத குழந்தை வரைக்கும் கொண்டு வந்து நான் அசிங்கப்படுத்துவேன் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அவங்க அதை கொண்டுட்டு போய் சேர்க்குறாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பார்க்குற மக்களுக்கும் அது என்ன ஆகுதுன்னா சிந்திக்கிறத தாண்டி ஒரு சிரிப்பு வர வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக எடுத்துட்டு அவங்க மறந்துட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல இல்லையா. ஸோ இதுவும் வந்து ஒரு விதமான ஆபத்தை நோக்கி தள்ளிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ எம்எல்ஏ பல்லவி அவர்கள் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்துல தான் இருந்திருப்பாங்க. அவங்களும் பார்த்துருந்தாங்கன்னா ப்ராபப்ளி அவங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், லீகலி மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா தனியா பிகாஸ் இதை ஆர்கனைஸ் பண்ணது ஒரு 4-5 பேர் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதுக்கும் டிஎம்கேக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவங்க ஏதாவது ஒரு லீகலி ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா அந்த 5 பேர் மேலதான் எடுக்க முடியும். கரெக்டா? இங்க என்ன அதுதான் அகெயின் கம்ஸ் வித் த இன்வெஸ்டிகேஷன். ஓகே, இப்போ இவங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா விச் மீன்ஸ் என்ன ரொம்ப மென்டல் ஹராஸ்மெண்ட்டாக இருக்குது, இந்த இடத்துல என் குடும்ப லெவலுக்கு அது பாதிச்சிருக்கு, நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன், அந்த மாதிரி இல்லை என்னோட ரெப்புடேஷன் என்னோட வந்து இதை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி தேர் டூயிங் சம்திங் டு டிஃபேம் மீ, டீமீன் மீ, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதில் யார் இன்வால்வ்டாக இருந்தாங்களோ பேசுகிறவங்கலேருந்து ஆரம்பித்து யார் இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அவங்கலேருந்து ஆரம்பித்து எல்லார் மேலேயும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, நம்ம சொன்ன மாதிரி இது டிஎம்கேக்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது அப்படின்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க அக்னாலேஜ் பண்ணியிருக்கணும்ல. நாளை பின்ன என்ன ஆகும், கண்டிப்பாக டிஎம்கேன்ற டேக் யூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா அப்போ ஒரு கொஸ்டின் என்ன ரைஸ் ஆகும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் எப்படி நடக்குதுன்றது ஒன்று இருக்கும். ஓகே, இல்லையா தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன அவங்களை கூப்பிட்டு வார்ன் பண்ணீங்கன்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. ஏன்னா நம்ம இன்னொரு ஜென்சி மீட்டப்லேயும் பார்த்தோம், இந்த மேரத்தான் வச்சு பேசும்போது வந்து மா சுப்பிரமணியம் அவர்களும் அந்த இடத்துல பேசியிருந்தார் இல்லையா. அதெல்லாம் பேசும்போது அவர் அவ்வளோ பண்ணியிருக்காரு, நிஜமாவே சொல்லும் போது அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஐ திங்க் ஒரு 65+ 67 இயர்ஸில் அவர் இத்தனை ஒரு ஸ்டேட்ஸ்க்கு போனது, கண்ட்ரிஸ் போனது எல்லாமே ஓகே. அது கரெக்டான ஹெல்த்தியான விஷயத்தில் கொண்டு போய் சேர்த்தோன்னா கண்டிப்பாக அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது எப்படி ஆயிடுது மக்களுக்கு இப்போ அப்படின்னா, நீ என்ன வேணா சொல்லு ஓகே, ஆனால் நீ வந்து எங்களை அடிக்கிறதுக்காக தான் நீ பேசுகிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்டெக்ட்ஸில் தான் இப்போ மக்களுக்கு அதோட புரிதலே இருக்குது. ஓகே, பட் ஆனால் இந்த ஒரு கம்ப்ளீட் ஐ திங்க் அந்த அசம்பிளி அப்படியே அவங்க வந்து சம்திங் சோஃபா இதுன்ற மாதிரி அவங்க ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஒரு வேளை நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இருந்ததுன்னா எஸ், யாரெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எய்தர் அவங்க லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம், இல்லை தே கேன் ரெஜிஸ்டர் அ கம்ப்ளைண்ட் அந்த இடத்துல. அதே மாதிரி போன வாரம் தாவேக்காக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒரு 5 பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் வச்சிருந்தாங்க. தனிநபர் ஒருத்தர், அதாவது திமுகவுக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ரொம்ப வந்து தப்பான கொச்சையான வார்த்தைகள் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வந்து அபியூஸா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து போன வாரம் பார்க்க முடிஞ்சிச்சு மேம். அதை பத்தியுமே ஏன்னா இந்த தாவேக்கா சார்பில் இருந்துமே நிறைய போயிருக்கு, இந்த சைட்ல இருந்துமே போயிருக்கு. 2 சைட்லயுமே அந்த வேர்ட்ஸ் வச்சு ரொம்ப தப்பான கொச்சையான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க
இந்த சைடு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை நோக்கி பேசும்போது அது இன்னும் ரொம்ப ஜாஸ்தியா நிறைய பேருக்கு வந்து பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. சிஎஸ் இது முன்னாடி ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பொன்ராஜ் அவர்கள் விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு இல்லையா, அவர் அந்த எஸ்பெஷலி டிவிகேவை அட்ரஸ் பண்ணி அந்த பெண்கள் எல்லாம் சொல்லி ஒரு வார்த்தையும் அந்த இடத்துல சொல்லியிருந்தாரு. அகைன் அது ரொம்ப மோசமான கொச்சையான வார்த்தை. சொசைட்டியில் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் பேசுகிற வார்த்தை அது கிடையாது. ஓகே இல்லையா? ஸோ அதனை தொடர்ந்து நிறைய சர்ச்சைகள் ஏற்பட்டுச்சு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேராக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் நம்ம பார்த்துருந்தோம், டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் இல்லையா? திரும்ப என்ன ஆயிடுச்சு, இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் அது என்ன ஒரு பார்ட்டியோ இல்லை எந்த ஒரு அமைப்போ இருக்குது அப்படின்னா, அதுக்கு தலைமை தாங்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க த பர்சன் ஹேஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அவங்க கட்சி அவங்க பேரை வச்சு தான் இது எல்லாமே நடக்குது. அது எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி, தலைமை இடத்துல இருந்து இல்லை யாராவது ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பர்சன் கிட்ட இருந்து இந்த மாதிரி இனிமேல் யாரையும் பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது. ஓகே, நீங்கள் யாரையும் டிஃபேம் பண்ணக்கூடாது. தேவையில்லாத பெண்களை நோக்கியோ இல்லை விமர்சனங்கள் வைப்பவர்களை நோக்கியோ நீங்கள் வந்து கொச்சான சொற்களை பயன்படுத்தக்கூடாது. அப்படி யாராவது செஞ்சீங்க அப்படின்னா அவர்கள் ஒருவேளை கட்சியை சேர்ந்த ஆட்களாக இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், இல்லையா யாராக இருந்தாலும் அவங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு சின்ன சர்க்குலர். இங்கே தான் மேம் இன்னொரு கேள்வி வருது. கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்னா அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும். இப்போ இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஒவ்வொருத்தவங்களும் அக்கௌண்ட் திறந்து நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவ்வளோ பேர் வந்து கிளம்புறாங்கன்னும் போது ஒவ்வொருத்தவங்களுக்காக அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ண முடியுமா, ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எஸ் எக்ஸாக்ட்லி. இது என்னன்னா ஒருத்தவங்களுக்கு அட்ரஸ் பண்ற ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு எல்லாம் யாருக்காக பண்றாங்க, என் தலைவனை நீ அப்படி பேசிட்டியா, ஸோ என் கட்சியை பத்தி நீ அப்படி பேசிட்டியா, விச் மீன்ஸ் அவங்களோட இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் இதை தாண்டி அவங்க நிற்கிறது எதுக்காக, நான் வந்து இந்த கட்சிக்காக நான் பேசினப்பா அதனால என் கட்சியை நீ அசிங்கப்படுத்திட்டேன்ற அந்த ஒரு லைக் ஒரு இமேஜில் தான் அவங்க வெளியில் வராங்க. ஸோ விச் மீன்ஸ் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக போகும்போது இப்படி யாராவது ஏதாவது பேசுகிறாங்களா, ஓகே அது இன்னைக்கு பிளாட்ஃபார்மில் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்களை எதிர்த்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. யாருமே இந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஈவன் தொண்டர்களோ இல்லை இந்த கட்சி விரும்பிகளோ யாராக இருந்தாலும் இதை பண்ணக்கூடாது. ஒரு காமன் அட்ரஸிங் சர்க்குலர் பண்ணலாம்ல. இப்போ ஒரு இன்ஸ்பிரேஷனாக தலைவனாக எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ என் தலைவர் என்ன பேசினாலும் எனக்கு பிடிக்குது, என் தலைவர் என்ன பண்ணாலும் நான் பார்ப்பேன் அப்படின்னா அவர் தான் என்னோட எல்லாமே, என்னோட இன்ஸ்பிரேஷன் அவர் அப்படின்ற மாதிரி இருக்கிற பட்சத்தில் அப்போ தலைவர் சொல்கிற ஒரு நல்ல விஷயமும் அவங்க ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். அதுக்கு ஏன் யாருமே இனிஷியேட்டிவ் எடுக்கல அந்த இடத்துல? இவர் மேலே ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா இல்லை இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் எடுக்கப்படுமா? இல்லை இப்போ அது மேலேயும் அவங்க கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. ஏன்னா இங்கே எல்லாமே அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, வந்தாலே ரொம்ப அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படி போட்டுட்டு உடனே வந்து எங்களுக்கு வந்து இன்பாக்ஸ்க்கு வந்துடுறாரு. அவங்க அகைன் சொன்ன விஷயம் அங்கே என்னவா இருந்தது அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு ஒரு அரசியலில் என்ன நடக்குதுன்னு அது ஒரு விமர்சனம் மாதிரி தான் எடுத்து வச்சோம் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு அதான் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு அரசியல் விமர்சனம் ஒரு ஹெல்த்தி டிபேட்டை தாண்டி தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமாக்கிட்டே போகுது இந்த இடத்துல இல்லையா. பட் இவங்க இங்கே அவ்வளோ, ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சது அவங்க அவ்வளோ எவிடென்ஷியலாக பேசியிருந்தாங்க அந்த இடத்துல இல்லையா. வந்தால் இந்த அடியிலேருந்து வரான், வந்துட்டு இதெல்லாம் போட்டுட்டு போடுறான் உடனே. இத்தனைக்கும் நாங்கள் யாரை பற்றியும் பேசலை, டிவிக்கே இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் நாங்கள் அந்த இடத்துல பேசியிருந்தோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க இந்த ஆதாரத்தை சப்மிட் பண்ணி இதெல்லாம் பண்ணுற பட்சத்தில் அதனை நோக்கியான இன்வெஸ்டிகேஷன் நடவடிக்கை அப்படிங்கிறது இருக்க தான் போகுது. சோஷியல் மீடியாவில் வேர்ட்ஸை வச்சு பெண்களையாக இருக்கட்டும் எந்த ஜெண்டராக இருக்கட்டும் கொச்சையாக பேசினாலுமே அந்த லீகலி ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து எடுக்கப்படுமா, என்னென்ன மாதிரி செக்ஷன்ஸில் வந்து? எஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது மேண்டேட்டரி. நம்ம முன்னாடி பேசும்போது நான் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு விஷயம், இப்பயும் நான் அகைன் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே நினச்சிக்கிறாங்க லைக் ஏபிசி XYZ கீழே நம்ம வந்து ஐடி ஆகிடலாம், அப்படி ஒரு நம்ம ஒரு ஐடி கிரியேட் பண்ணி நம்ம அப்படி பண்ணிட்டு போயிடலாம். ஸோ விச் மீன்ஸ் நான் சொல்ல நினைக்கிறது நான் நினச்சிடும், ஆனால் என்னடி கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கிற கான்செப்டே இப்போ கிடையாது. ஏன்னா அகெயின் அந்த ஐபி அட்ரஸை இன்னும் அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒருத்தரையும் அந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் கண்காணிக்கிற ஒரு விஷயத்துக்கு போகலை. ஒரு வேளை அதில் ஒரு என்ஆக்ட்மெண்ட் வந்து அது போகிற பட்சத்தில் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய டாஸ்கே கிடையாது. ஒன்று கண்டிப்பாக ஏதோ உங்களோட வெரிஃபிகேஷன் கொடுத்து தான் அந்த இடத்துல வாங்கியிருப்போம் நம்ம எல்லாருமே. ஒன்று வந்துட்டு த்ரூ மொபைல்லேருந்து வரக்கூடிய டேட்டா வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அக்கௌண்ட்டை, இல்லையா வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராட்பேண்டு, ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுத்து தானே வாங்கியிருப்போம். ஸோ ஈஸியாக ஐபி அட்ரஸ் ட்ராக் பண்ணாலும் நீங்கள் எங்கே இந்த பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க, நீங்கள் என்ன தான் ஃபேக் ஐடி வச்சாலும் தட் இஸ் பாசிபிள். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்டில் ஈவன் மெட்டா கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குற அளவுக்கு வந்தாச்சு. நம்ம சொல்லலாம் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டடு வாட்ஸ்அப் அப்படியெல்லாம். பட் நிறைய நம்ம கிரிமினல் கேசஸ்லையும் நிறைய கேசஸில் நம்ம பார்த்த விஷயம், என்னதான் சாட்ஸ்லாம் டெலீட் ஆகிட்டாலும் அடுத்தது போகிற எக்ஸ்பர்ட்ஸை வச்சு மெட்டா கிட்டேருந்து வெரிஃபிகேஷன் எடுக்கிற அளவுக்கு எனக்கு அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஈவன் தோ நீங்கள் சாட்ஸை டெலீட் பண்ணாலும் நான் தான் டெலீட் பண்ணுறீங்க பேக்கப்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருந்தாலும் ஈஸிலி த பர்சன் கேன் பி ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இன்னைக்கு இருக்குது. அவங்க மீது கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதில் விளையக்கூடிய கான்சிக்வன்சஸை பொறுத்து ஐடி ஆக்டும் பிஎன்எஸ் ஆக்டும் கண்டிப்பாக உள்ளே வரும் அப்படிங்கிறது தான் விஷயம். மினிமம் ஆஃப் 2 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாமே உறுதி செய்யப்பட்ட ஒரு தண்டனை.
இப்போ இப்போ ஒரு நம்ம பார்த்த ஜென்சி மீட் அப்படிங்கிறது ஒரு வெர்ஷன் தான் இருக்கட்டும், பட் ஜென்சி மீட் அப்படிங்கிறது இப்படி நடத்தப்படலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல? எஸ், சி இப்போ நான் சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் மெயினாக. நம்ம இந்த பாலிடிக்ஸ் அப்படின்னு வரும்போது இன்னும் வந்து இங்கே நம்ம பார்க்கக்கூடியது என்னவாக இருக்குது அப்படின்னா, கிரிட்டிசிசம் பேஸ்டு பாலிடிக்ஸாக தான் இந்த இடத்துல இருக்குது இல்லையா? என்னன்னா இவங்க இது பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க அப்படின்றத தாண்டி நாங்கள் இதெல்லாம் மக்களுக்கு ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கலாம், இதே டிஎம்கே இந்த ஜென்சி மீட்டப் வைக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். அவங்க இது எங்கேயோ ஒரு இடத்துல இதுக்கு ப்ரொடக்டிவாக பண்ணியிருக்காங்களா? இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எப்படி இருக்குன்னா, நான் பேசுனது திரும்ப டிஎம்கேன்னு இல்லை, நான் எந்த ஒரு எடுத்துக்கிட்டாலுமே இப்போ டிவிகே பக்கம் ஃபுல்லாக ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களும் ப்ரொடக்டிவாக ஏதாவது கொண்டு போய் சேர்க்குறாங்களா? விச் மீன்ஸ் இவங்களெல்லாம் பார்த்தா ட்ரால் மெட்டீரியலாக இருக்குது, எல்லாம் பயந்து ஓட வைக்கிறாங்க. அது யாராக இருந்தாலும் இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நம்ம திரும்ப பேசுகிறோம் இல்லையா? என்னோட நான் வந்து அது எந்த டேக் என்ன கட்சியாக வேணா இருக்கலாம், என் கட்சிக்காக நான் நிற்க போகிறேன், நான் ஒரு வாய்ஸாக அந்த இடத்துல இருக்க போகிறேன் அப்படின்னும் போது மக்களுக்கு தேவை அதோட ஹிஸ்ட்ரியும் அவங்க என்ன நல்லது பண்ணியிருக்காங்கன்றது மட்டும்தான் இல்லையா? ஸோ அதை கொண்டு போய் சேர்க்கலாம்ல. இப்போ இதே ஒரு ஜென்சி மீட்டப்போ இல்லை இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஒரு மீட்டப் வச்சு அவங்க என்ன பண்ணலாம், இதெல்லாம் இது வரைக்கும் டிவிகேவா நாங்கள் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம், இவ்வளோ நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கோம், நாங்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ப்ரொடக்டிவாக சொல்லும் போது ஈவன் பீப்புள் வில் ஆல்சோ லைக் லிசன் இல்லை அந்த இடத்துல. இதே டிஎம்கேவாக இருந்தாலும் எங்கள் இவ்வளோ வருஷம் ஆட்சியில் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லை, இன்னைக்கு எத்தனை பேருக்கு வந்துட்டு அவங்களோட இப்போ ஜென்சி மீட்டப்பில் உட்காராங்களா, யூத் உட்காடுறாங்க ஒரு கட்சிக்காக அப்படின்னா எத்தனை பேருக்கு அவங்களுடைய கொள்கை தலைவர்களை பற்றி தெரியும்? ஜஸ்ட் சிம்பிளி வந்தோம் பேசணும், சோஷியல் மீடியாவில் போய் இது ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கே தவிர்த்து பாசிட்டிவாக ப்ரொடக்டிவாக அங்கே என்ன கொண்டுட்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறது இல்லைல்ல. அதனை நோக்கி மட்டுமே இந்த மீட்டப்ஸும் இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா பீப்புளுக்கும் என்ன ஆகுனா அந்த நெகட்டிவிட்டி இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் பாத்தில் வந்து கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. இன்னைக்கு யாருக்கும் புக்கு படிக்க டைம் இல்லை டு பி ஃப்ராங்க் இல்லையா? அப்போது டிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களை பற்றி இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க ஏது பண்ணியிருக்காங்கன்னு அதை ஒருத்தராக டாப்பிக்காக எடுத்து பேசலாம்ல. பேசும்போது நாளை பின்ன பார்க்கும்போது ஓ அப்போ இவ்வளோ இருக்குது போல், இவ்வளோ பாரம்பரியம், இவ்வளோ ஒரு ஸ்டார்டிங்கில் பல இயர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் வந்து திராவிடம் போல, நம்ம திராவிட மாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறத தாண்டி இப்படி கொண்டு போய் சேர்க்கலாம். அட் த சேம் டைம் டிவிகேவும் இருக்காங்க அப்படின்னா இந்த தாக்குறது தனிமனித இது அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்ன வேணால் என்ன தாக்கிக்கோங்க, பட் என் தலைவர் என்ன பண்ணாருன்றதை நான் மக்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருப்பேன். ஓகே, அவர் இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் உடச்சிட்டு அவர் வந்திருக்காரு, இவ்வளோ அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அவங்க கொள்கை தலைவர்கள். இங்கே இத்தனைக்கும் நம்ம விமன் கொள்கை தலைவர்லாம் வச்சுருக்கோம் டிவிகேல இல்லையா? அப்படி இருக்கும் போது அந்த கேர்ள்ஸ் அதை பற்றி எடுத்து பேசலாம்ல. இன்றைக்கி நிறைய பேருக்கு ஏன் அவங்கள வச்சாங்கன்னே தெரியாது, முதல்ல யாருன்னே தெரியாது. ஸோ திஸ் இஸ் வாட் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கணும். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.